அன்பான மாணவர்களே, இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி மடல் ஏறுதல் பற்றிய தகவல்களை காண இருக்கின்றோம். தொல்காப்பியர் மடல் ஏறுதலை பெருந்திணையில் அடக்குகின்றார். களவொழுக்கத்தில் தலைவன் தோழியிடம் தான் மடலேறுவேன் என்று கூறுவதும் உண்டு என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. தலைவியின் மேல் கொண்ட காதல் நிறைவேறாத தலைவன் தான் அத்தலைவியை அடையாவிட்டால் மடலேறுவேன் என்று பறை அறிவித்து மாலை சூடி பலரும் காண பனங்கருக்கால் ஆன ஊர்தி மேல் அது உடலை கிழிக்க பவனி வருவான். அவ்வாறு அவன் வரும் பனங்கருக்கின் மேல் தலைவியின் பேரும் வடிவமும் எழுதிய ஓவியம் தொங்கவிடப்பட்டிருக்கும். அவன் அவ்வாறு வருவதை காணும் ஊரார் அவனுக்காக பரிந்து பேச தலைவி தன் நாணத்தை கைவிட்டு அவனை மணக்கும் விருப்பத்தை வெளிப்பட தெரிவிப்பாள். தொல்காப்பியர் மடல் மேல் ஏறுவேன் என்று கூறுவதாக கூறியுள்ளாரே ஒழிய மடல் ஏறியதாக கூறவில்லை. ஆடவர் மடல் ஏறுவதாக கூறலாமே ஒழிய கூழன்ன காமம் உழந்தும் பெண்கள் மடல் ஏறார் என்று பிற்கால நூல்கள் கூறுகின்றன. தொல்காப்பியர் எத்தினை மருங்கிலும் மகடூ மடல் மேல் பெற்புடை நெறிமை இன்மையான என்கிறார். இது மடல் ஏறுதலை பற்றிய ஒரு அறிமுக விளக்கமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து இதனுடைய மேல் விளக்கத்தை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.